இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது லாத்ரன் பேராலய அபிஷேக விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறது. இந்த நாளுக்காக, இந்த நாளை குறித்து மிகப்பெரிய வரலாறு இருக்குது. வேத கலாபனை காலம் சொல்லுவார்கள். சிறப்பாக இந்த முதல் நூற்றாண்டு ரோமை அரசர்களால் திருச்சபைப்பட்ட துன்பத்திற்கு அளவே கிடையாது. நீரோ மன்னன், டொமிசியன், வலேரியன் என்கின்ற இதை போன்ற கொடுமைக்கார மன்னர்களால் திருச்சபை அப்படி கஷ்டப்பட்டது. வேற வார்த்தை சொல்ல முடியாது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்தது. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய சித்தம் 4ஆம் நூற்றாண்டு வாக்கில் இந்த நிலை மாறியது. கிபி 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி ரோமையிலே அப்பொழுது அரசாண்ட கான்ஸ்டன்டைன் நோபல் என்கின்ற அந்த ராஜா, அந்த அரசன் கிறிஸ்துவ மதத்தை ரோமை அரசு மதமாக அங்கீகரித்தான். அதன் காரணமாக அவன் வசித்த அரண்மனையானது, லாத்ரன் அரண்மனையானது ஆலயமாக மாற்றப்பட்டது. அந்த அரண்மனை லாத்ரன் பேராலயமாக, கடவுளுடைய இல்லமாக மாற்றப்பட்டது. கிபி 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மாற்றப்பட்டது. இந்த ஆலயத்திற்கு முன்பாக ரோமையில் ஆலயங்கள் கிடையாது. ஏன்னா கோயிலில் போய் கும்பிடாலே கொண்டு போட்டுருவானே, எப்படி எங்க கோயில் கட்டுறது? மக்கள் வீடுகளிலே திருப்பல் நிறைவேற்றினாங்க, ஆண்டவர் வழிபட்டாங்க இல்லையா? அதே போலதான் அப்போ இருந்துச்சு. அங்கங்க மறைஞ்சு அங்கெல்லாம் சாமியை கும்பிட்டாங்க. ஆனால் இந்த அரசனுடைய மனமாற்றத்திற்கு பிறகு ஆலயங்கள் அங்கங்கே கட்டப்பட்டது. அப்போ தாய் திருச்சபையின் ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயம் என்று இந்த ஆலயம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. இந்த லாத்ரன் பேராலயம் தொடக்காலத்தில் திருத்தந்தையர்கள் இங்கதான் இருந்தாங்க. இங்குதான் ஏசப்பாவுடைய உணவுக்கான உணவு சாப்பிட்டார் இல்லையா, மேசை, இது இங்கே வைத்து பாதுகாக்கப்படுகிறது. நமது திரு அவையின் முதல் திருத்தந்தை தூய பேதுருடைய திருப்பலி நிறைவேற்றிய இடம் இங்குதான் இருக்குது. அது மட்டுமல்லாமல் திருத்தந்தையினுடைய அதிகாரப்பூர்வ இருக்கைன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்கதேட்ரான்னு சொல்லுவார்கள். திருத்தந்தை இந்த உலகத்திற்கு ஒரு முக்கிய முடிவுகளை அறிவிக்கின்ற பொழுது, திரு அவை கோட்பாடுகளை அறிவிக்கின்ற பொழுது, இந்த ஆலயத்தில் இருக்கின்ற அந்த சிறப்பான இருக்கையில் அமர்ந்தான் அறிவிப்பார். அந்த இருக்கையின் பேர் எக்ஸ்கதேட்ரான்னு சொல்லுவார்கள். திரு அவைக்கு திருத்தந்தை கொடுக்கின்ற ஏதாவது அறிவிப்பு, இங்கு முக்கிய அறிவிப்பெல்லாம் இங்குதான் என்ன பண்ணும், வெளியிடப்படும். அப்பேற்பட்ட மிக பெரும் சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் லாத்ரன் பேராலயம். அந்த ஆலயத்தினுடைய அபிஷேகம் தான் செய்யப்பட்ட நாளின் நினைவு தான் இன்றைக்கு. கோயில்லா ஊர்ல குடியிருக்கலான்னு சொல்லுவாங்க. கோயில்லா ஊர்ல குடியிருக்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் கோவில் இருக்கணும். கோவில் மிக முக்கியமானது. கோ என்றால் அரசன். அரசன் வாழும் அரண்மனைக்கும் கோயில் தான் பேரு. இந்த உலகையாளும் அரசராகிய ஆண்டவர் தெய்வம் கடவுள் வசிக்கிற இடமும் கோவில் தான் பேர். அப்போ ஒரு நாட்டிற்கு ரெண்டுமே தேவை. அரசருடைய அரண்மனை இருக்கோ இல்லையோ, அந்த உலகத்தை பராமரிக்கின்ற தெய்வத்திற்கு கண்டிப்பா அரண்மனை, வீடு இருக்கணும் இல்லையா? அதான் கோயில்னு சொல்றது. பெரிய சொன்னாங்க இல்லையா, கோவில்லா ஊர்லே குடியிருக்கான்னு சொன்னாங்க. சகோதரர்களே, முன்பு ஆலயங்கள் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு ஆலயங்கள் நிறைய கட்டப்பட்டது. ஆனால் இன்றைய வாசகங்கள்
நமக்கு சொல்லுகின்ற கருத்து, நீயே ஆலயம்ப்பான்னு சொல்லுது பாருங்க. இன்னைக்கு 2ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். கடவுள் குடியிருக்கும் கோவில் நீங்க. கடவுள் உங்கள் மத்தியில உங்களுக்குள்ள குடியிருக்காரு. நம்ம சொன்னோம் இல்லையா, கடவுள் இருக்கிற இடம் கோயில். சரிதான், கடவுள் உள்ள குடியிருக்காரு. அப்ப நீதான் கோயில். அப்ப நீ உன்னை தூய்மையா வச்சுக்கோ, தூய்மையா வச்சுக்கோ. அப்ப நீயே கோவில். ஒரு வாசகம் சொல்லுகிறது. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். எசேக்கியேல் பாருங்க பார்ப்போம். அந்த ஆலயத்திலிருந்து நீர் வழிந்தோடி, ஆலய பிடத்திலிருந்து நீர் வழிந்தோடி இந்த உலகையே செழுமையாக்குகிறது. அப்ப ஆலயம் என்பது இந்த உலகை வாழ்விக்கும் வரம் தருகின்ற இடம் ஆலயம். புரியுதுங்களா? இந்த உலகம் வாழ, இந்த உலகம் உய்ய, இந்த உலகமே இல்லையா உயிரோடு செயல்பட அந்த உயிர் மூச்சினை கொடுக்கின்ற, அந்த ஜீவ ஊற்றை கொடுக்கின்ற பொக்கிஷம் ஆலயம். ஆண்டவருடைய திருப்பிடம் தான் ஆலயம் சொல்றது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோன் அடிமையில சிக்கி இருந்தாங்க. அவங்க சொல்லும் ஆறுதல் மொழி இது. ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வல்லமை வெளிவரும், மீட்பு வரும், அடிமைத்தனம்லாம் ஒழியும், உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தை இது. அப்போ ஆலயம் என்பது ஆண்டவருடைய அருள் ஆசியும் பொழிகின்ற இடம் ஆலயம். முன்ன சொன்ன பார்த்தீங்களா, நீங்களே ஆலயம் என்று 2ஆம் வாசகம். முதல் வாசகம் ஆலயம் ஆண்டவருடைய அருள் பொழிகின்ற, அருள் வளம் ஊற்றெடுக்கின்ற இடம் ஆலயம். மூன்றாவது நட்சத்திரம் பாருங்க பார்ப்போம். அற்புதமான வாசகம். ஏசப்பா தன்னையே ஆலயம்னு சொல்றார். இந்த கோவிலை இடித்து விடுங்கள், 3 நாள்ல கட்டுறேன். 3 நாள் கட்டுறேன். கடவுள் இறைமகன் இயேசு தன்னையே ஆலயம், நானே கோயில்னு சொல்றாரு. சொல்களே, இப்ப பாருங்க, 3 கோயில் தான் 3 பரிமாணங்கள். ஒன்று கடவுளுடைய ஆசி பெருக்கெடுக்கின்ற இடம். ஒன்று. இரண்டாவது ஆண்டவர் குடியிருக்கின்ற இடம், நீங்கள் தான் இல்லையா கோயில். 2. மூன்றாவது ஏசப்பாவே ஆலயம். ஆலயத்திற்கு எவ்வளவு மதிப்பு பாருங்க, எவ்வளவு எத்தனை பரிமாணங்கள் பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஆலயத்தை, அப்படிப்பட்ட கடவுள் வாழ்கின்ற அந்த ஒரு 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 மகிமையான இடத்தை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் புனிதமா போற்றுறோம், சிந்திச்சு பார்க்கிறோம். நம்மள எத்தனை பேர் வழக்கமா தினமும் பூசை போடுக்கு போற யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்க தினம் வேணாம், வாரத்துல ஒரு நாள், கடன் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவோம். யோசிச்சு பாருங்க. என்ற ஆலயம் ஆசினுடைய ஊற்று இருக்கின்ற இடம். ஆண்டவர் ஆசி நமக்கு வேணாமா? ஆலயத்துக்கு செல்வோம். ஆலயம் ஏசப்பா. அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையா நம்ம வச்சுக்க பார்ப்போம். ஆலயத்துல போய் தானே போவோம். நம்ம பல கனவு காணுவோம். ஒரு சகோதரர்லாம் கனவு காணுவாங்க, இந்த புடவை நல்லா இருக்குது, இந்த அம்மா கட்டின புடவை என்ன மாதிரி கிடையாது, அது கொஞ்சம் கம்மி தான். உண்மையா இல்லையா சகோதரர்களே? ஆம்பளை பாருங்க பார்ப்போம், பிரசவம் நடக்கும். அப்போதான் அவங்க வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளிக்காரங்களை பார்ப்பாங்க. அப்போதான் யாரும் கோயிலில் உட்காருவா. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ கடவுளுடைய ஆலயத்தை எப்படி எந்த நம்ம மதிக்கிறோம், எடுத்துக்கணும், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னொன்று, நாமே ஆலயம். நாம் நம்மை எப்படி பார்த்துக்கிறோம்? இந்த உடல் ஆண்டவராக குடிக்கொண்டிருக்கும் ஆலயம் ஆயிற்று. இந்த ஆலயத்தை நம்ம எப்படி பார்த்து பராமரிக்கிறோம்? இந்த உடலை பாவமில்லா கோயில் நம்ம வச்சிருக்கோமா? நாம தீமை அறியா கோயில் இந்த உடலை பராமரிக்கமா? நாம பராமரிப்போம். சோசர்களே, இந்த உடல் ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயம். திருப்பாடல் வரும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரின் இல்லத்தில் யார் தகுதி உடையவர்? யார்? மாசற்ற பலியான பொருள் தான். சோசர்களே, கடவுளுடைய இல்லம் மாசற்ற இல்லம். எனவே ஆண்டவருடைய இல்லமாகிய நம்மை மாசற்ற இல்லமாக வளர்த்தெடுப்போம். கோயிலுக்கு போனா கடவுள் ஏசப்பா மடியில போய் உட்காருங்க. நீங்க ஆலயத்தை மதிப்போம், புனிதத்தை போற்றுவோம்.
அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய இல்லம் அருளின் ஊற்று இருக்கின்ற இடம். சகோதரர்களே, அங்கே போனால் உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன வருத்தம், ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். என் ஆண்டவரே, எனக்கு இந்த கஷ்டம்ப்பா, குடும்பத்தில் இப்படி நடக்குது ஐயா, இந்தாங்க என் கஷ்டம் பாதத்தில் வைக்கிறேன், எனக்கு உங்களுடைய ஆசையின் ஊற்றை கொடுங்க ஐயா. கோயிலுக்கு போவோம் என்றால் ஆலயம் அருள் சொல்லி ஆலயம் அருளின் ஊற்று. சகோதரர்களே, இந்த லாத்தன் பேராலய விழாவிலே நாம் ஆலயத்தை போற்ற மதிக்க இல்லையா கற்றுக்கொள்வோம். அப்படி கற்றுக்கொண்டால் அந்த ஆலயத்தில் இருக்கும் ஆண்டவர், அந்த ஆலயத்தில் இருக்கும் அருள் ஊற்று நம்மை நிறைவாக நிரப்பும். கடவுளுடைய அருக்கரணம் என்றைக்கு நமக்கு ஆசிரியப்படியும். சகோதரர்களே, ஆலயத்தை போற்றுவோம். நாமே ஆலயம், நம்மையே தூய்மையாக ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முயற்சிப்போம். ஜெபிப்போம். சந்திப்போம்.